ஹாய்ங்க. கம்பெனி ஸ்டார்ட் பண்ணும்போது எவ்வளோ மிஷின் வாங்கணும், எவ்வளோ பீஸ் எடுத்து ஸ்டார்ட் பண்ணணும், என்ன ஏதுன்னு போன வீடியோவில் சொல்லியிருப்பேங்க. ஆனால் முக்கியமான விஷயத்த நானும் சொல்லாமல் விட்டுட்டேங்க. அது என்ன விஷயம்னாங்க, கம்பெனி லைனை பற்றி தாங்க. நீங்கள் கம்பெனி ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி கம்பெனி லைன் எடுக்கணுங்க. நான் 2 மிஷின் தான் போட்டு தைக்க போகிறேன்னு சொல்லி வீட்டு லைன்லேயே தைக்கக்கூடாதுங்க. 2 மிஷின் போட்டு தைச்சாலும் கம்பெனி லைன் எடுத்து தாங்க தைக்கணும். வீட்டு லைனில் தைச்சிங்கன்னா இபி ஆஃபீஸில் இருந்து வந்து பார்த்தாலும் இல்லை உங்கள் பக்கத்து வீட்டுக்காரங்க சொல்லி கொடுத்தாங்கனாலும் உங்களுக்கு தாங்க ஃபைன் போடுவாங்க. உங்கள் நல்லதுக்கு தாங்க நான் சொல்கிறேன். கம்பெனி ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே இபி ஆஃபீஸ் போய் உங்கள் வீட்டு லைனை நீங்கள் கம்பெனி லைனை மாற்றிக்கோங்க. ஒரு 5000க்குள்ளே தாங்க வரும் கம்பெனி லைன் மாற்ற. கம்பெனி லைன் மாற்றிட்டு அப்புறம் தைரியமாக உட்காந்து தேங்குங்க. உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது கம்பெனி லைன் மாற்றாமல் வீட்டு லைன்லேயே உட்காந்து தைச்சிட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விட்டு கம்பெனி லைனை மாற்றிட்டு அப்புறம் பயப்படாமல் உட்காந்து தைக்க சொல்லுங்க. கம்பெனி ஃபீல்டை பற்றி நீங்கள் இன்னும் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாங்க. நானும் போயிட்டு வரேங்க.